இருக்கீங்க, இதையும் முடிச்சுட்டு போங்க, இந்த அரைக்கிறவண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்குது? பீகாரை போல இந்த கடைசி 13வதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டுன்னா இங்கே எதுக்கு பீகார் வரேன்? இன்னைக்கு கற்றுக்கிட்டு போய் காடி கராகே பாணி செலுத்தியாரோ பாணி செலுத்தி இது பாணி கராகேன்னு நாங்களே எங்காலே வச்சுட்டோம்ல. எஸ்ஐஆர் பணிகள் மிகவும் கடினமாக இருக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு 42,000க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிச்சிருக்காங்க. அதை பற்றி வருவாய்த்துறையில் பணியாற்றுபவர்கள் ஒரு கல்வியறிவு பெற்றவர்கள், அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸர் இல்லை, லேபர் இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்கா தங்கைகள், சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்கா தங்கைகள், இவங்கள தான் நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீங்க. அப்போ அது எப்படி? அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க. இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது, சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது. செயல்படுத்துறது யார்? நீங்கள் இப்போ ஜிஏடிவியில் இருந்து அவங்கெல்லாம் நாங்கள் பணி செய்ய வரலை, எங்களுக்கு அவங்க 10 கோரிக்கையை வைக்கிறாங்க. அதில் ஒன்று, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க, எங்களால் பணிக்கு வர முடியல, சுமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா, இப்போ யார் இதை கடுமையாக திணிச்சு இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யார்? யாருன்னு சொல்லுங்கள். மம்தா இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் அது போட்டி இல்லை, பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டி இல்லை, அவன் பண்ணி தானே. உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உங்கள் கட்சிக்காரர் எது கூட போகிறாங்க? உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள், உங்கள் மாவட்ட செயலாளர், உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை? என்ன வேலை? அங்கே போய் என்ன செய்வோம்? உங்கள் கட்சி வாக்க தவிர மற்ற தூக்கி விடுறத தவிர வேறு என்ன பண்ணி நடந்தாங்க? நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். இங்கே மனச்சான்றுக்கு இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா? ரொம்ப தூரம் நடந்தது வேணா. ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா? சொல்லுங்கள். வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா? அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது? இந்த எஸ்ஐஆரை திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி உரிமை இந்த வாக்கு தான். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்கும் கடமைக்கு என்னை தள்ளிட்டேன். நீ இந்த வாக்கையும் பறிக்கிற. இது எப்படி கொடுமை பாருங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? இது எப்படி? இது ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்குது நாங்கள் வாழ்கிறது? திருத்தம்னா எது தவறு நடக்குதோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான். கலை எங்கே இருக்கோ அதை தான் பிடுங்கணும். மொத்தமாக அழிச்சுப்பட்டு மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டாள்? நீயா நாங்களா? யார் பைத்தியம்? அதில் தம்பி, ஒரு நிலத்தில் கலை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி பிடுங்கி போடணும்ப்பா. மொத்தமாக அழிச்சுப்பட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கன்னா எப்படி? இப்போ என்ன பிரச்சனை? எங்கள் வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணுன்ற, மறுபடியும் சரி செய்யணுங்கிற? உன்னால் முடியலையா? எவன் 2 வாக்கு வச்சுருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? இறந்தவர்களுக்கு சான்றிதழ். இப்போ எங்கள் ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர், அவங்க மாமியார் இறந்து 15 ஆண்டு ஆகுதுங்கிறப்பல, எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 2 தடவை கொடுத்தேங்கிறப்பல, மறுபடியும் இன்றைக்கி உங்கள் மாமியார் இந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல்? அப்போது இந்த 2 தேர்தலை அவங்க மாமியார் ஓட்டை யாரோ போட்டிருக்கான். எப்படி நடக்குது பாருங்க. அது பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா? 81 லட்சம் பேர் ஏன் விடுபட்டான்? நீ இரட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டில் 100 ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரே வீட்டில் 100 பேர் வாழ்வானா? ஒரு வீட்டில். அப்போ நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற. ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படித்து பாருங்கள். இவ்வளவு புள்ளி வரமாக எழுதியிருக்காப்புல. ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை 2 வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு. அப்போ இந்த எஸ்ஐஆரால் எந்த பயனும் இல்லை. இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமாக தான் இருக்கே ஒழிய இது சீர்திருத்தமாக அங்கே இருக்குது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த எஸ்ஐஆரால இப்போ பீகாரில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். கள்ள ஓட்டு போட்டால் வாக்கு சதவீதம் 81 லட்சம் பேர் வெளியில் நிற்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்கே அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல 8,22,000 நீங்கள் இதில் 81 லட்சம் பேர் வெளியில் நிற்கிறானே எங்கே அதிகரிச்சிருக்கு? எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயல்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டா மக்கள்.
நீ தான் போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேர்மை பற்றி பேசுகிற? ஒரு தேர்தலில் இலவசத்தை எடுத்து பேசுகிற 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா? போட்டியெல்லாம் இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இதை வெற்றி எதுக்கல? இதை காசை கொடுத்து வாயை மூடிட்டு அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதில் வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்கள் உழைப்புக்கு கிடைச்சது. எப்படியா? அப்படியா? இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குறேன்? அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்போ தான் பாசம் வருது இல்லையா? அப்போ தான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ இதையே கேட்போம், இந்த போலி வாக்காளர்களை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். நேற்று நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிறேன். அப்படியா? இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதில் உனக்கு போட்ட ஓட்டுலேயும் போலி ஓட்டு இருக்குல்ல, இப்போ ஏன் இதை திருப்தியே தீரணும்ன்ற? ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை. அப்போ நீ பீகார் மாதிரி இங்கே வந்து இந்த திமுக போகும்போது ஒரு வேளை இந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா? இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தால் அங்கே இருக்குமா? இல்லை பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா? எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது? கொடுமை. அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க? கோமால படுத்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும்போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போதெல்லாம் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டு 4,500 ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில், அதெல்லாம் பேசலை தம்பி. முடிஞ்சு போச்சு. இங்கே பிப்ரவரி 10ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறா, 2 மாதம் இருக்குது. அவர் 5 வருஷம் இருந்துட்டு அவ்வளோ முதலமைச்சராக இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க. கொளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்கானா? மற்ற தொகுதியெலாம் இல்லை. பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா? சொல்லுங்கள். பிஜேபி கோவை தெற்கில் வென்றுச்ச எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே? பேச வேண்டிய தேவை இருக்குது, பேசுகிறீங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்டுட்டு போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க, எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறோம். எப்படி இது? எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இது சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள். சரி, திருத்தம் பண்ணணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே? நீ நவம்பர் 4 தொடங்குறீங்க, பிப்ரவரி 7 அறிவிச்சிருவோன்றீங்க. பிப்ரவரி 7 முழு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவோன்றீங்க. எவ்வளோ காலம் இருக்குது? சரி, அதில் அறிவித்ததில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம். திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா? ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா, மார்ச் ஏப்ரலில் தேர்தல், மேயில் பதவி ஏற்கணும். அறிவிச்சிருவீங்களா இல்லையா? அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் எங்கே போய் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன், வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம். இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த முறை தான் இந்த எஸ்ஐஆர். புரியுதா? இதனால தான் பிரதமர் சொல்கிறார், அதை பீகார் போன்றே தமிழகத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் சொல்கிறேன், நாட்டை தான் கொடுத்துட்டோமே, நாட்டே கொடுத்துட்டோம், நாசமாக்கிட்டிய. இதையும் முடிச்சுட்டு போங்க, இந்த அரக்கரவுண்டையும் முடிச்சுட்டு போங்க. என்ன இருக்குது உங்களுக்கு? என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். 1.5 கோடி பீகாரியம் வந்திருக்கான். பீகாரை போல இந்த கடைசி 13ஆவதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டுன்னா இங்கே எதுக்கு பீகார் வரேன்? எதுக்கு வரேன்? ஏன்னா இங்கே இருக்கேன். நீங்கள் எழுதி வைங்க, அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இங்கே இருக்கிற வட இந்தியவனையாவது யாருக்கு போடுவேன்? மோடிஜி பிஜேபி வேணா இதை தூக்கிட்டு போய் இப்போ கேட்டு பாருங்களேன், சொல்லுவானா இல்லையா? அப்புறம் நீ இந்தியை திணிச்சா எதுக்குற? ஏண்டா ஈரா உன்னை இந்திக்காரனை திணிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? இவனே கற்றுக்கிட்டு போய் காடி கராகே பாணி செலுத்தியாரோ பாணி இது பாணி கராகேன்னு நாங்கால எங்கால வச்சுட்டோம்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன், எங்கால் நின்று அண்ணே வண்டி எப்படி ஓரமாக நிறுத்த சொல்லுங்கண்ணேன்னா. இப்போ போய் இறங்குறேன் காடி கராகன்னு. டே நீ யாரா, நீ எப்படா வந்த? போன வாரம் எங்கால் இருந்தானடா இங்கே அப்படின்னு.
நீ வேணா பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல்படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா? தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய சில கட்சியினுடைய தலைவர்கள் பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது எப்படின்னா தொடக்கத்தில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியில் என்னென்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே, எல்லாரையும் பார்த்து எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்கள் பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது. சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்கள் ஐயா நல்லகண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால் சுட்ட போது கூட, நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராட்டத்து வெளியேறாத ஈகம் இருக்குது. அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது, அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், உங்களுக்கு தெரியும் பார்ப்போம். அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. மாலை நேர கல்லூரி போல நடந்தது. அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க. எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள், இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள், உங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார். பின்னாடி தன்னலம் மேலே ஏறி இவங்க வர வர, அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க, எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில் ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா. அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படி தான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் லஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவில் பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது, கற்பிப்பது, இந்த அறிவியல் சார்ந்து. இப்போ நீங்கள் சொல்கிற ஒருத்தன் கேட்குறான், தற்குறி கூட்டம்னு சொல்கிறீங்களே, எங்களை தற்குறியாக வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கணும், நீங்கள் ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள். என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம்தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்போ சிந்தனையை யார் தீர்மானித்தா? சமூகம். சமூகம் யார்? நான், நீங்களும், ஆட்சியாளர்னு எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பாக இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடித்து செத்ததை போய் சந்தித்து பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனால் அப்படி நாட்டு எல்லையில் செத்து வந்த ஒரு இராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தம் கூட சொல்லலையே. எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது, எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது. அது காரணம் இந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், அதன் ஆட்சி முறை. அதை நீங்கள் எவரும் மறுக்க முடியாது. எல்லாம் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் இருக்குது, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு, ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்போ மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகாரில், நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெலாம் சொன்ன வங்கியில் கணக்கு ஆரம்பித்து வச்சுக்கணும். என்ன என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்கள் ஐயா 1500 தரேன் இருக்காப்புல. இப்போ பீகார் வென்றிருக்கு பற்றியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்கிறான், பீகாரை முன்மாதிரியாக எடுத்துக்கன்ட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், 102 லட்சம் கோடியை கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே. திருட்டுமங்கலம் ஃபார்முலான்னு அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற? திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லாத. அது ஒரு ஏதோ ஒரு கோஷ்டியில் ஆயிடுச்சு. அன்னைக்கு காங்கிரஸு காசு கொடுக்குது, அண்ணா அவர்கள் தோத்துடுறாங்க. அப்போ அரையணா இந்த 50 காசு 1 ரூபா அப்படி கொடுக்குறதுலையே அப்போவே பேசுகிறாரு, ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸார் காசு கொடுப்பானேன்,
காசை கொடுத்து விட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன், அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன், இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸார் அப்படின்னு பேசுறது இருக்கு. 2 ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசியிருக்காப்புல. இப்போ அவர் பிள்ளைங்க 2000 டெவலப்மெண்ட்டில் அது வருது. இதெல்லாம் டெவலப்பில் வருது. அவர் தான் சொல்கிறாரு, சாராயம் வித்த காசு அதில் அரசை நடத்துறது குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்டான்னு. அண்ணா சொன்ன அந்த வெண்ணெயை தான் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துகிற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது. புரியுதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. கோயிலில் ஒரு அர்ச்சகர் வந்து உள்ளத்திலும் கோயிலையும் தாமரை மலர வேண்டும் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அர்ச்சகர் வரைக்கும் தண்ணியிலே மலர்றதில்லை. எங்கள் ஊரில் வெங்காயத்தாமரை தான் மலருது. அவர் ஆசைப்படுறாரு, இதுக்கு என்ன பண்ணுறது? அவர் துறை தானே, அறநிலைத்துறை. அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. சொல்லு. நடவடிக்கை எடுத்தால் கடுமையான பாஜக களத்தில் இறங்கணும் தமிழிசை மிரட்டுறாங்க. நாங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவாக இறங்குவோம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.